நமக்கு அற்புதமான மூலிகைன்ற இடத்துல கிராம்பு பார்த்துருப்பீங்க. அந்த கிராம்பு செடி இங்கே இருந்ததுலாம் செத்து போச்சு. பொதுவாக மலைக்காடுகளில் நல்லா வளமாக வாழுது. இந்த பகுதியில் வளரல. மண் நீரோட்டம் இந்த இங்கே பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால இந்த உப்பு காற்று அதுக்கு ஆகலை போல் இருக்குது. இந்த விராலின்னு ஒரு இலை இருக்குது, அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. அந்த மாதிரி வளரக்கூடியது தான் இந்த கிராம்புடைய தனித்தன்மை. சந்தர்ப்பம் வரும்போது கிராம்பு செடி கொண்டு வந்து காட்டுறோம். நாங்கள் இங்கே வளர்க்க முடியல, வளர்ந்தெல்லாம் செத்து போச்சு. இந்த கருப்பு மாங்காய்லாம் செத்து போன மாதிரி செடி செத்து போச்சு. நீரோட்டம் கம்மியாக பாயலை அதுக்கு. அதனால் இந்த இடத்துல தான் அந்த கிராம்பு செடியை பற்றி பேசணும். கொல்லிமலை, ஊட்டி போன்ற இடத்துங்களில் அந்த கிராம்பு நிறைய வளருது. பூத்து அழகாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த கிராம்பு கடைங்க பூரா சாதாரணமாக கிடைக்குது. ஒரு 50 கிராம் கிராம்பை எடுத்து வல்லாரை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது தான். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு வல்லாரை, அதே 100 கிராம் அளவுக்கு புதினா. இது மூணையும் சரிசமமான முறையில் சேர்த்து தூளாக்கி டீயாக போட்டு குடிக்கிறது ரொம்ப விசேஷம். நேரடியாக எடுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. டீ மாதிரி கொதிக்க வச்சுட்டு உங்கள் விருப்பப்பட்ட சுவையில் சர்க்கரை வேண்டான்னு சொல்கிறோம் அடிக்கடி. பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறது நல்லது. பனை வெல்லம் நல்லது, இல்லை சாதா வெல்லம் கூட நல்லது தான். இதெல்லாம் சேர்த்து டீயாக வடிகட்டி படிக்கிற குழந்தைங்க இந்த எக்ஸாமுக்காக படிக்கும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்க. இப்போ எக்ஸாம் வேறு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவருடைய ஞாபக மறதி என்பது அடியோடு ஒழியும். வெச்சதை மைண்டில் ஏற்றிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புல ஊற ஆசைகள் அளவோடு கட்டுப்பட்டு செயல்படும். இச்சை விலகி வேட்கையும் விலகி ஆசை என்பது இயல்பான நிலையில் பிறந்த பிறப்புடைய கோல்னு சொல்கிறோமே, குறிக்கோள், அது முழுமைப்படுத்திக்கும். அந்த இடத்துக்கு இந்த 3 மூலிகைகள் அற்புதமான வரம். 50 கிராம் அளவுக்கு கிராம்பு, 100 கிராம் அளவுக்கு வல்லாரை, அதே 100 கிராம் அளவுக்கு புதினாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த புதினாவை மட்டும் நம்ம சொல்கிறோம். கடைகளில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடியது இது 3 ஐட்டமுமே கடைகளில் வைக்கிறாங்க. வாங்கிட்டு நீங்கள் கடையில் இலையாக விற்றா கூட தண்டோடு பயன்படுத்தலாம், எதுவுமே தப்பு இல்லை. காய வச்சுட்டு இந்த கிராம்பு பத்திரின்னு வாங்க, அதாவது அது மாதிரி இருக்குது. இதை பயன்படுத்தும் போது பூவோடு இருக்கும், சின்னதாக விறுவிறுப்பு சுவை உடையது. உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷக்கிருமிகளை நீக்குவதோடு உள் உஷ்ணத்தை அதிகப்படுத்த வல்லது. கிராம்புடைய தன்மைகள் என்னன்னா, நம்முடைய ஆண் உறுப்பு தளர்ச்சியை நிவர்த்தி பண்ணி பேலன்ஸ் பண்ணி வைக்கக்கூடியது ஆண்களுக்கு. பெண்களுக்கும் அப்படி தான். இந்த தளர்ச்சி நீங்கிறதுல நல்லா வேலை செய்யும் அந்த கிராம்பு குடிநீர். அந்த பார்த்திங்கன்னா அந்த மரத்துடைய பட்டையிலேருந்து இலையிலேருந்து எல்லாமே ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. புதினா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம், இயல்பான கருத்தடை சாதன மாத்திரைகளில் அது ஒரு இயல்புன்றத கொஞ்சமாக சாப்பிட்றதுனால அந்த வேலையை பண்ணாது. அதனால் குழந்தைங்களை அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வல்லாரையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். விறுவிறுப்பு சுவையோட பெருமூளையுடைய செயல்திறனை ஊக்குவிக்க வல்லது. மூளைக்கு தேவையான அப்சர்வேஷன், ஒன்றை பார்த்ததை மாத்திரத்தில் கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் பிடிச்சிக்கக்கூடிய தன்மை வல்லாரைக்கு உண்டு. வல்லாரையை தனிச்சு அதிகமாக பயன்படுத்தும் போது அரிப்பு நோய்கள் காணலாம். வல்லாரைக்கும் கத்திரிக்காய்க்கும் ஆகாது. அதனால் வல்லாரை சாப்பிடும்போது இந்த மாதிரி மருந்துகளை எப்போவுமே, கத்திரிக்காய் ஒரு அருமையான மருந்து. எப்படி அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது, மழை காலங்களில் பூச்சிகளாலோ சில இதுங்களாலோ அரிப்பு நோய்கள் உண்டாகலாம். அதில் கத்திரிக்காயை கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வத்தலாக்கி இந்த காரக்குழம்பில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப விசேஷமான பலனுடையது. பொதுவாக கத்திரிக்காயுடைய இயல்பு அது மேலே குறை சொல்ல முடியாது, நல்ல விஷயம். உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலை அது எப்போ அளிக்கணும்னா, பச்சையாக சாப்பிடும்போது கத்திரிக்காய்க்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவு தான். அதையே இந்த வெய்ய காலத்தில் இப்போல்லாம் சீசன் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது கத்திரிக்காய். இந்த காலகட்டங்களில் வாங்கி துண்டாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு நல்லா வத்தலாக்கி வச்சுட்டு, ஆடி மாதம் இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மனுஷனுக்கு கம்மியாகிற நாள், அதே நேரத்தில் நோய்கள் உருவாகிற நாள். அதனால் காரக்குழம்பு வாரத்துக்கு 3 நாள் அந்த வத்தலை போடும்போது அந்த விஷத்தன்மைகள் அகன்று மாமருந்தாக மாறிடும் கத்திரிக்காய்.
அதனால் கத்திரிக்காயை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது இந்த மாதிரி காலத்துங்களில். அந்த ஆடி மாதம் அந்த மாதிரி மழை காலத்துங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குன்றதுல எந்த விதமான இருவேறு கருத்துக்களும் கிடையாது. காரக்குழம்பு நல்லா வச்சு சாப்பிட்லாம் கத்திரிக்காய் வத்தல் போட்டு. இப்படி இருக்குது. அப்போது இந்த கிராம்பு குடிநீரை பொறுத்த வரையிலும் டீன்னு சொல்கிறத கிராம்பு குடிநீர்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சமாக அந்த செங்கருங்காலி பட்டையை சேர்க்கலாம். அது தேவையில்லாதது தான். இந்த 3 ஐட்டம் போதுமான கொஞ்சம் சீரகத்தை போட்டு நல்லா கஷாயமாக வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா அது 1 கிளாஸ் ஆகிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு கொஞ்சம் தேவையான இனிப்பை சேர்த்து அந்த சாரை குடிச்சிட்டு வந்தோம்னாலே டீக்கு பதில் நைட்டில் பசங்க படிக்கும்போது டீக்கு பதில் இந்த சாரை குடிச்சிட்டு வந்தால் இந்த விறுவிறுப்பு சுவை நாக்கில் படுறதோட மூளைக்கு தேவையான எனர்ஜியை பட்டுன்னு கொடுக்கும். ஒரு கிராம்பை கடிச்சிங்கன்னா விறுவிறுன்னு இழுக்கும். பல்லில் சொத்தை வந்ததுன்னா கிராம்பு தைலம் தடவுங்க. கிராம்பை பல்லு அடிக்கும், வலி குறையன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பூச்சிகளை கொல்லக்கூடியது அந்த பல் அரணைன்னு ஒரு நோய் வரும். பல்லெல்லாம் ரவுண்டாக தன்னாலேயே அரிச்சு கொட்டும். அந்த நோய்களுக்கெல்லாம் இது ஒரு கிராம்பு தைலத்தை அந்த காலத்தில் வைப்பாங்க, இல்லை பிடிங்கி எடுத்துருவாங்க பல்லை. அது தொடர போகுதுன்னு மூக்குத்தூளை வச்சு அந்த பல்லில் அடிக்க அந்த சொத்தையை காலி பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். இது கேன்சர் வரும் அப்படி இப்படின்னு பயந்தான் காலப்போக்கில் அது வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. இதுக்கு இருந்தாலும் மூளைக்கு தேவையான சுறுசுறுப்பை அளிப்பதோடு மூளைக்கு நேரடியாக தொடர்பு உள்ள பற்களை பாதுகாக்கிறதுலையும் நல்ல பலமானது. இன்றைய பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கண்ட மணிக்கு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு நாக்கை கெடுத்துன்னு இருக்குங்க. பற்களெல்லாம் செத்து போய் கிடக்குது. 10வது குறைக்கு ஹோட்டலுக்கு போனால் தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் ஒரு பாட்டில் பெப்சி 2 சிக்கன் ரோல் இப்படி தான் அப்படி சாப்பிட்டு இதை குடிச்சிக்க வேண்டியது. வெள்ளைக்காரன் பயன்படுத்தினான்னா அது அவன் ஊரில் அது ஒரு நிலை, வேறு வழி இல்லை. பச்சையாக ஒரு மாடை வாங்குவான், வெட்டி வேக வச்சு அதை உப்பு கூட போட மாட்டான், வச்சு அவன் சாப்பிட்றான்னா அது அவன் ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. உன் ஊரில் அப்படியா இருக்குது? இந்த இடத்துல இந்த ஃபேஷன் வரும்போது இந்த கொக்கோ கோலா போன்ற பொருட்களை குடித்து பல்லெல்லாம் செத்து போகுது. பூச்சி மருந்து அடிக்கிறானுங்களாம் கொக்கோ கோலாவை ஆந்திரா பக்கத்தில். என்ன பண்ணுறது? பூச்சி மருந்து அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கலை. அப்படி நேரடியாக பேச்சு வரதுனால காதில் அது வியாபாரத்தை அது பாட்டுக்கு வியாபாரம் ஆயிந்தான் இருக்குது. என்ன சொன்னாலும் அதை பற்றி யாரும் கேட்க போகல. தொண்டையில் போட்டால் தொண்டையை புண்ணாக்குது, வயிற்ற போட்டால் வயிற்ற புண்ணாக்குது. நம்மளுக்கும் வேறு வழியில் அதை குடிச்சி தான் ஆகிறோம். அதையும் நம்ம மறுக்கலைங்க, நம்மளும் குடிச்சிக்கு தான் செய்யணும். அப்போ வேறு வழி கிடையாது. நாக்கு வறட்சிக்காக நேரடியாக தண்ணியை குடிக்கும்பொழுது வடிகட்டப்பட்டு கிட்னி ஃப்ரீயாகும். இந்த மாதிரி வகையில் குடிக்கும்பொழுது கிட்னியில் போய் பட்டுட்டு ஒன்றுக்கு வர மாட்டேன்து. ஒன்றுக்கு போகும்போது எரியுது, ஒன்றுக்கு போகிற இடம் இல்லை, யூரின் ஃப்ரீயாக பிரிய மாட்டேது. கிட்னி ப்ராப்ளம் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நோய்களில் இருந்தெல்லாம் இதை காப்பாற்றுறதுக்கு பார்க்கும்போது இந்த கிராம்பு குடிநீர்னு சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். கிராம்பு, வல்லாரை, புதினா, 50 கிராம் கிராம்பு, 100 கிராம் புதினா, 100 கிராம் வல்லாரை, இது 3ஐயும் கூட்டிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா மிக்ஸி தான் இருக்க போட்டால் சரசரன்னு அரைச்சி தள்ள போகுது. ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா 1 கிளாஸ் ஆகிற மாதிரி போட்டு பனங்கற்கண்டை அதில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத நம்ம ரொம்ப வலியுறுத்துகிறோம். ஒரு துண்டு வெண்ணெய் போட்டால் அல்சர் இருக்குது இப்படின்னு சொன்னால் கவலைப்படணும். கொஞ்சம் வெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெய் அது மேலே போட்டு மிதக்க விட்டுட்டு பொறுமையாக குடிங்க. அல்சர் கூட வராது. உடம்புக்கு தேவையான அப்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு திறனை அதிகமாக்க ஆசை என்பதனுடைய நிலைகளும் புரியும், வேட்கையும் விலகும். அந்த இச்சையும் தெளிவான முறையில் நமக்கு செயல்படும் பொழுது குழந்தைகளுக்கு தேவையற்ற சிந்தனைகள் உருவாகாது. 2வது, நமக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் சொன்னார், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஒருத்தர். இருக்கத்தெல்லாம் கனவு கண்டுன்னு இருக்குதுங்க. என்னத்தடா கனவு கண்டேன்னா, என்னடா சிரிக்கிற, எதுக்குடா சிரிக்கிற, கனவு வந்தது. என்னடா கனவு? நம் தானே தாளம் வரும்னு எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்க, ஸ்கூலில் படிக்கிற பசங்க கலராக நம்மளை சுற்றி வர மாதிரி கனவு கண்டுனுக்கிறாங்க. அந்த மனுஷன் சொன்னதுன்னா நீ சொல்கிறது என்ன? கனவு காண்றான்னா இவருக்கு கனவு வருதான். இந்த மாதிரி கனவு. ஆக கனவை என்னன்னு புரிஞ்சிக்கணும். ஒரு பார்த்தல், கேட்டல், இது 2ஐயும் சரிசமமாக பார்த்தோம்னா புரிஞ்சதுன்னா, பார்க்கறதுனால கற்பனைகள் உண்டாகும், கேட்கறதுனால கனவுகள் உண்டாகும். அதை நல்ல விஷயத்தை கேட்டோம்னா நினைவில் மட்டுமே நிற்கும்.
அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. என்றைக்கு நினைவில் நம்முடைய செயல் புரிகிறதோ அன்று தான் நிதர்சனம் புரியும். பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் கற்பனையும் கனவும் உண்டாகும். என்னால் செய்ய முடியாதெல்லாம் இதெல்லாம் பார்த்து அப்படியே தூங்கின்னு இருக்கும்போதே கனவுல வந்து ஓடும். இதுக்கா பெற்றவங்க பெற்று போட்டாங்க புள்ள நல்ல நிலைக்கு வரும்னு. அப்போ இந்த கனவு கற்பனைகள் எல்லாத்தையும் விலக்கி நினைவுடைய நிதர்சனத்தை ஒரு மனித தேகமானது தெளிவிலும் தெளிவாய் தேர்ந்து உணர்ந்தால் அது ஞானமாகும். அப்போது அந்த தெளிவிலும் தெளிவாய் தேர்ந்து உணர்வதற்கான மூலத்தை எது அளிக்கிறதுனா கிராம்புக்குடி நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அடிக்கடி சொல்ல அதாவது எழுத்தில் கூட ஒரு ஸ்டைல் உண்டு. ஒரே விஷயத்தை ரெண்டாவது வாட்டி கூட ரெண்டாவது லைனில் கூட எழுதக்கூடாதான். அவசியத்துக்கு எதையும் செய்யலாம், தப்பு இல்லை. எழுத்து சீரான ஒரு எழுத்தாளருடைய ஒரு எழுத்தை பயன்படுத்திட்டா அந்த எழுத்தை இன்னொரு பயன்படுத்தக்கூடாது ஒரு நல்ல எழுத்தாளருடைய தனித்தன்மை. ஆனால் ஒரு பேச்சாளருடைய திறன் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மண்டையில் ஆணி வச்சு அடித்தா மாதிரி இருக்கணும். நம்ம அப்படியும் எழுத முடியல, இப்படியும் பேச முடியல. ஏன்னா நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க, உடம்பு இளைக்கிறதுக்கு லேகியத்துக்கு மருந்து சொல்லிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எழுதுனாங்க. தலை முடி கொட்டதை என்ன பண்ணனாங்க, சில மூலிகைங்களாம் போட்டு எண்ணெயை கொதிக்க வைங்க, 3 மணி நேரம் கொதிக்க வேண்டியிருக்கும். கொதிச்சுனா தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் நல்லா முறிஞ்சி பதம் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மருந்தெல்லாம் இப்போ கூட பார்த்துட்டு இருப்பாங்க, டெய்லி தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த லேகியத்துக்கு சொன்ன முறையை போட்டு கொதிக்க விட்டாங்க. அரை மணி நேரம், அதிகபட்சம் 5-20 நிமிஷம் லேகியம் கிண்டி எடுத்துடணும். 3/4 மணி நேரம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிருக்கிறீங்க, என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரி செய்தேன், புட்டு மாதிரி அவிஞ்சிச்சு, எல்லாம் புட்டாக உதிரி ஆகி போச்ச மருந்துன்றாங்க. எவ்வளோ 1800 காலி. என்ன பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் ஆகும் நீங்களே லேகியம் வேகன்றாங்க. என்ன பண்ணுறது இவங்களை, 3 மணி நேரம் ஆகுமா லேகியம் வேகிறதுக்கு? எண்ணெயை பார்த்து சொன்ன விஷயத்த லேகியத்தில் போட்டு லேகியத்தை எண்ணெயாக போட்டாங்க போல இருக்குது. இந்த பிடிச்சி தீட்டி விட்டு நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, இன்னொருத்தர் நான் சரியாக செய்துக்கிறேன். சரியாக செய்துக்குவீங்க, நான் இல்லை நான் சொல்லலை. ஒரு தரத்தை சொன்னால் புரிஞ்சிக்கிற திறன்ன்றது நமக்கு கம்மியாக இருக்குன்றதால இங்கே நல்ல எழுத்தாளர்கள் கூட ஒரு வார்த்தையை 3-4 தரம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. நல்ல பேச்சாளர்கள் கூட ஒரு விஷயத்தை 4-5 தரம் சொல்லி ஆணி அடிச்சு ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஐயா என்னமோ மூலிகை சொன்னீங்களே, என்ன மூலிகைங்க ஐயா அது அப்படின்னு ஃபோன் கால் வருது. திருப்பி நீங்கள் நிதானமாக செய்யுங்க, எதையுமே மறைக்காது தானே சொல்கிறோம். அனுபவம் வேணும்னா நம்ம அதுக்கு அப்புறமா கோர்ஸ் தான் எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வேணுமானா ஒரு 10 பேர் வாங்க, நேரடியாக அனுபவம் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த இயற்கை மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சில கொஞ்சம் காசுலாம் வாங்க வேண்டியிருக்கும், மூலிகைலாம் வாங்கிடுவாங்க, எதிலே உட்கார வச்சு கற்றுத்தரேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சேனலுக்கும் ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா அவங்களும் இன்னும் நல்ல சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளும் போய் வரத்துக்கு யார் காசு கொடுப்பாங்க நிற்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம், உங்களுக்கும் பயன் எல்லாருக்கும் பயன்ற அளவில் அதை யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் காலம் எப்படி பதில் சொல்லுதுன்னு சொல்லிட்டு. எனவே திருப்பி சொல்கிறது என்னென்னா, கிராம்பு, புதினா, வல்லாரை 50 கிராம் கிராம்பு, 100 கிராம் புதினா, 100 கிராம் வல்லாரையை நல்லா வச்சு மையாக அரைச்சிட்டு ஒரு டீஸ்பூனு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் நல்லா இருக்கும் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இது ஏறக்குறைய ஒரு 20 நாள்லேருந்து 1 மாதம் வரையிலும் வரும். நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி பனங்கற்கண்டை அதில் சேர்த்து அந்த இது இருக்குது இல்லைங்களா, வெண்ணெயை ஒரு கிளாஸ், அல்சர் இருந்ததுன்னா கொஞ்சம் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் போட்டு குழந்தைங்களை கொடுங்க. வரக்கூடிய எக்ஸாமில் இந்த குழந்தைங்களுடைய திறன் என்பது நல்லா மேம்பட்டு இருக்கும். ஞாபகம் மறதி மண்டையில் நல்லா நிற்கும். தன் வாழ்வை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு +2 எக்ஸாம் இருக்குது, 10th எக்ஸாம் இருக்குது, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க நிறைய இருக்குது, ஃபாரின் போனால் என்னென்னமோ ஆசைகள் இருக்குது. இந்த ஆசையும் புரியும், வேட்கையும் தீரும், இச்சையும் தெளிந்து செயல்படும். எனவே இந்த 3ஐயும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து, கைகண்ட அனுபவம் மிக்க கண்கண்ட மருந்து. இதை பயன்படுத்தி நீங்கள் செயல்படணும்னு சொல்லிவிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த குழந்தைகளுக்கு சொல்லி அதை வழிநடத்தக்கூடிய பெரியோர்களுக்கு இதனுடைய மெசேஜை கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அடுத்த தொகுப்பில் மற்ற சப்ஜெக்டை பார்ப்போம்னு சொல்லி நன்றி கலந்த வணக்கம் கோரி விடைபெறுகிறோம்.